எல்லாருக்கும் இனிய காதல் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான செய்தியோடு தான் நான் இந்த ரீடிங்கில் உங்களை பார்க்க வந்திருக்கேன். மேஸ்குலின் பார்த்தீங்க அப்படின்னா 3Dயில் இப்போது அவங்க சில விஷயங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேர்னிங் இன் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எதுக்குமே அவங்க இப்போ காது கொடுக்கலை, செவி சாய்க்கலை. 3Dயில் அவங்க க்ரோ ஆகிட்டுருக்காங்க. டிவைன்லி கைடட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பியாண்ட் இல்யூஷன் அதுதான் இங்கேயும் நடக்குது. அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாயிட்டாங்க. இப்போ அவங்களோட இன்ட்யூஷனை அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அடிக்கடி ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இல்லைனா அடிக்கடி அவங்களுக்கு நிறைய டவுன்லோட்ஸ் கிடைக்கிது. பியாண்ட் இல்யூஷன் அவங்க இப்போது இந்த குழப்பங்கள் இவங்க இந்த ட்ராமா, காமிக் ட்ராமா, ஃபேமிலி ட்ராமா அதெல்லாம் தாண்டி இந்த காதலோட உண்மையான ரூபம் என்ன, இந்த காதலோட ஆத்மார்த்தமான அந்த பாண்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது 3Dயில் இப்போது கரண்ட்டாக போயிட்டுருக்க எனர்ஜி. இந்த எனர்ஜி உங்கள் காதல் வாழ்க்கையில் லைக் கிரவுண்ட் ஆகிறதுக்கு இது 3Dயா 5Dயா நம்ம இப்போ பார்க்குறது ஓவரால் உங்களோட கரண்ட் எனர்ஜி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம இப்போது வரைக்கும் இந்த 3D எனர்ஜின்னு தான் என்னால் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஃபர்தராக ரீடிங் போகும்போது இது 3Dயா 5Dயா அந்த எனர்ஜியை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த டைமில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். டைப் பண்ணுங்கள், ஐ கிளைம் மை டிவைன் பவர். பர்சிஸ்டன்ஸ் விடுற மாதிரி இல்லை. த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி. ஸ்டெடி ப்ராக்ரஸ் டிஃபைன்ஸ் யுவர் ஜேர்னி. யுவர் பேஷன்ஸ் அண்ட் டிலிஜென்ஸ் என்ஷூர் லாங் டேர்ம் சக்ஸஸ். ஸோ இந்த பர்சன் கண்டிப்பாக இந்த கனெக்ஷனை விடுற மாதிரி ஐடியா இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லுமினேஷன். நீங்கள் தான் அவங்களோட லைட். நீங்கள் தான் இங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஸ்டார் அவங்க போயிட்டுருக்காங்க. யூ ஆர் த ஸ்டார். நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? சோர்ஸை நோக்கி போயிட்டுருக்கீங்க. ஓ வாவ், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இது நீங்கள் இங்கே பாருங்கள், 2 பேருமே குதிரையில் தான் இருக்கீங்க. நீங்கள் வெள்ளை குதிரையில் முன்னாடி போகிறீங்க. ஏன்னா நீங்கள் டிவைன்லி கைடட் ப்ரொடெக்டட் ஜீவன். நீங்கள் 5Dயில் ஆல்ரெடி அலைன்ட், யூ ஆர் இன் யுவர் பவர். நீங்கள் தான் இங்கே ஸ்டார். நீங்கள் சோர்ஸை நோக்கி போயிட்டுருக்கீங்க. உங்களை நோக்கி மேஸ்குலின் வந்துட்டுருக்காங்க. இட்ஸ் லைக் நீங்கள் தான் இங்கே வழி காட்டிகிட்ருக்கீங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. க்யூரியாசிட்டி. உங்கள் பயணம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஆர்வமாக இருக்குது. நீங்கள் சில விஷயங்களை ஆர்வமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. இல்லைனா பிரபஞ்சத்துக்கிட்ட ஆர்வமான கேள்விகள் கேட்குறீங்க. அதுதான் உங்களை முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க. டேர்னிங் இன் இது பார்த்தீங்கன்னா ஹெர்மிட் மோட். இப்போ ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இதே எனர்ஜி தான் இங்கே பார்க்குறோம். இது கண்டிப்பாக 3Dயில் தான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது 5D அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் 3D எனர்ஜி. ஸோ அவங்க போன எனர்ஜியில் பார்த்த மாதிரி 5Dயில் நடந்த மாற்றங்களை அவங்க 3Dயில் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளோ சிங்க்ரனிசிட்டி இருக்குது பாருங்கள் ரீடிங்க்கு. க்ரியேஷன். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறது க்ரியேட்டிவிட்டியில், லைக் டிவைன் ஃபெமினின் எனர்ஜியில் இருக்கீங்க. அந்த எனர்ஜி தான் பல ஷிஃப்ட்டை இங்கே கொண்டு வருது. ஹோப், நம்பிக்கையோடு இருக்கீங்க. அது ஸ்டார். கண்டிப்பாக இதுவும் ஸ்டார் எனர்ஜி தான். ஹீலிங் அண்ட் ரெனியூவல் ஆர் ஃப்ளோயிங் இன் டு யுவர் லைஃப். ட்ரஸ்ட் இன் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் லெட் இன்ஸ்பிரேஷன் கைட் யூ. த யூனிவர்ஸ் சப்போர்ட்ஸ் யுவர் ஜேர்னி. நீங்கள் இங்கே முன்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தது யார்? பிரபஞ்சம். இந்த நம்பிக்கை எங்கே நடந்துகிட்ருக்கு? 5Dயில். நீங்கள் 5Dயில் இருக்கிறத 3Dயில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களை யார் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா? மேஸ்குலின் எனர்ஜி. ஸோ நீங்கள் தான் இங்கே வழிகாட்டி. நீங்கள் இங்கே ஷேக் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஓ மை காட், சச் அ ஸ்வீட் எனர்ஜி. லெகசி. King of Pentacles energy. A time of abundance and fulfillment has arrived. இந்த மேஸ்குலினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த காதலை அவங்க கண்டிப்பாக கைவிடுற மாதிரி ஐடியாவே இல்லை. கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 of Swords energy. 8 of Wands energy. இது பார்த்தா ஸ்வோர்ட் மாதிரி தான் இருக்குது. பட் இது வாண்ட் எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் லைக் அவங்க தான் அப்பர் கிரவுண்டில் இருக்காங்க. இங்கே புயல் வீசுது, அலை மோதுது. நான் கொஞ்சம் கூட உங்களுக்கு பயமே இல்லை. ஏன்? வழிகாட்டுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. உங்களை தான் அவங்க வழிகாட்டிங்க. பாருங்கள், இந்த கையில் அந்த ஸ்டார் தான் அவங்கள அப்படியே அட்ராக்ட் பண்ணுது. இங்கேயும் ஸ்டார் தான் இருக்கா. அவங்களுக்கு தெரியும் உங்களோட வாழ போகிற வாழ்க்கை பெரிய பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் உங்கள் ஸ்ட்ரென்த் வேறு லெவல். அவங்க உங்கள் ஸ்ட்ரென்த்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நீங்கள் ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம் உங்கள் முன்னாடி நின்னாலும் சரி, அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அது உண்மையிலே அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஒரு குழந்தைத்தனமான தைரியம் உங்ககிட்ட இருக்குது. இல்லைனா குழந்தைத்தனம் மாதிரி நீங்கள் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்க ஸ்ட்ரென்த் ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த சமயத்தில் ஒரு பாடல் வரிகள் தான் என் காதில் கேட்குது. அந்த பாடல் வரிகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் 444 பார்க்குறேன். இது உங்களுக்கு இன்னொரு சைன். இந்த சமயத்தில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த பாடல் வரிகள் வந்துகிட்டே இருக்குது. இவங்க சொல்கிற அந்த பாடல் வரி என்னென்னா, எந்த பெண்ணிடமும்
அந்த சாங் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, வேர்ட்ஸ் வரல. எந்த பெண்ணிடம் பார்க்காத ஒன்று ஏதோ அது ஏதோ. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அந்த சாங் தான் எக்ஸாக்டாக. ஸோ அந்த சாங் கேட்டு பாருங்கள். அதில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயங்களுக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாமே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா செலப்ரேஷன். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்குது. நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. யாராவது உங்களை குழப்ப நினச்சா குழம்பவே குழம்பாதீங்க. ஒரு இன்டெசிஷன் எனர்ஜி நான் பார்க்குறேன். ஸ்டெபிலிட்டி ரொம்ப அவசியம் இப்போது. ரெசிலியன்ஸ். இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக கைவிடுற ஐடியாவே கிடையாது. அவங்க வந்து ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் வெயிட்டிங் எனர்ஜி தான் இருக்குது. பட் நம்ம ரொம்ப டீப்பாக போக விரும்பல. அது யாரோட எனர்ஜி நமக்கு தெரியாது. நம்ம இந்த எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த லவ்வர்ஸ் கார்டு, 2 of Cups. 2 of Cups வந்து தலைகீழாக வருது. இது வந்து வெளியில் போய் விழுந்துருச்சு. ஸோ ஏதோ ஒரு எனர்ஜி உங்கள் வாழ்க்கையை விட்டு போகுது. மேபி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் இல்லைனா பார்ட்னர்ஷிப் உடையிறது. ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் உடைய போகுது. அது என்னன்னு தெரியல. மேபி இது பாஸ்ட் பர்சனாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் இருக்க பாஸ்ட் எனர்ஜியாக இருக்கலாம். அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உங்களை நோக்கி வரதில் அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் தான் இங்கே நம்பிக்கையோடு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் தான் எங்கள் ஸ்டார். நீங்கள் தான் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் அ ட்ரெயில் பிளேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதையே இல்லாத இடத்துல ஒரு பாதையை உண்டு பண்ணுற அந்த எனர்ஜி. நீங்கள் கையில் கத்தியோட எங்கே அழகாக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பயமே முகத்தில் இல்லை. சுத்தமாக தைரியமாக போயிட்டுருக்கீங்க. சுத்தமாக இருட்டு. அங்கே வந்து யாருமே இதுக்கு முன்னாடி போனதில்லை. பட் உங்களுக்கு பயமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களை யார் கைட் பண்ணுறா? பிரபஞ்சம். அதனால் பயங்கிறதே இங்கே தேவையில்லை. உங்ககிட்ட பயமும் இல்லை. கிங் ஆஃப் கப்ஸ். நான் அதை தான் கிளாரிஃபை பண்ண விரும்பினேன். பர்சிஸ்டன்ஸ். யார் உங்களை நோக்கி வரா? கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. எதனால் வராங்க? அவங்கக்கிட்ட இருக்கிறது அன்கண்டிஷனல் லவ். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு துரோகத்தை, 7 of Swords, அவங்க ரீசெண்டாக ஒரு பெரிய பெட்ரேயில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு துரோகம். மேபி உங்களை விட்டு போகிறது ஒரு துரோகமான எனர்ஜியாக இருக்கலாம். 2 of Cups. மேபி ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், யாரோ ஒருத்தங்க உங்களை துரோகம் பண்ணிக்கலாம். ஃபேமிலி பெட்ரேயல். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு விலகி வரீங்க. லைக் மாஸ்குலின் எனர்ஜி. ஏன்னா இந்த காதல் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த காதலோட தெய்வீகத்தன்மையை அவங்களால உணர முடியுது. இட்ஸ் லைக் டெத். திரும்பவும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு தான் அவங்கக்கிட்ட வர போகிறாங்க. அது முடிக்கிறது எதுவாக இருந்தாலும் முடிக்கிறதுக்கு அவங்க தயங்க போகிறதில்ல. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைனா வந்து ஃபேமிலி ட்ராமா எதுவாக இருந்தாலும் சரி, இட்ஸ் அன் எண்ட். அதுதான் முடிவு. இதுதான் முடிவு. எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்கள வந்து சூழ்நிலை கைதியாக பிடிச்சி வைக்காது. ஏன்னா அவங்க இப்போ அந்த மாயையை தாண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஏன் ஹோப்போடு இருக்கீங்க? ஓ மை காட், குயின் ஆஃப் சோல்ஸ். நீங்கள் வந்து இப்போது எந்த எனர்ஜியில் இருக்கீங்க? குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜியில். அதாவது பவுண்ட்ரிஸ் ரொம்ப நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம் இந்த பவுண்ட்ரிஸ். யூ நீட் டு see this card. பாட்டம் டெக்கில் சன். இந்த பவுண்ட்ரிஸ் தான் உங்களுக்கு அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மிரர் ரியாலிட்டியில் உங்கள் வாழ்க்கையில் இந்த பர்சன் வந்து 3Dயில் கிரவுண்ட் பண்ணுறதுக்கு பெரிய முக்கிய காரணம் நீங்கள் வச்சுருந்த பவுண்ட்ரிஸ், இல்லை நீங்கள் வச்சுருக்க பவுண்ட்ரிஸ். இந்த பவுண்ட்ரிஸ் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பாஸ்ட் ரீடிங்கில். நான் முடிஞ்ச அதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே போஸ்ட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அப்படி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட மிரர் ரியாலிட்டி ரீடிங் பர்ஃபெக்டாக அதை பற்றி தான் பேசியிருக்கோம். அந்த லிங்க்கையும் நான் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுண்ட்ரியில் நிற்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் பவுண்ட்ரியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்கீங்க. இந்த சோட் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் காயப்படுத்துறதுக்கு இல்லை. இதில் பூவெல்லாம் பூத்துருக்கு. ரொம்ப சாஃப்டான பீயிங் நீங்கள். ரொம்ப ஜென்டில், ரொம்ப சாஃப்ட், ஸ்வீட் ஹார்ட் நீங்கள். ஆனால் பவுண்ட்ரிஸ் யாராவது வந்து உங்களை வந்து ஒரு எல்லைக்கு மேலே வந்து புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து உங்களோட பவர் கையில் எடுத்துருவீங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஐ கிளைம் த டிவைன் பவர்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப அவசியம். அந்த பவரில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். இப்போது இந்த பர்சனை இதே எனர்ஜியில் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. ஏன்னா லெகசி, அவங்க உங்ககிட்ட வந்தால் ஒரு பெரிய லெகசியை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற முழுமையாக நம்புகிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க மாயை தாண்டி பார்க்குறாங்க. 5Dயில் அவங்க கிளியர் ஆகிட்டாங்க. 3Dயில் அவங்களால பார்க்க முடியுது உங்களோட வேல்யூவை. திஸ் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். மேபி இந்த வேலண்டைன்ஸ் டேயில் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே பயங்கர ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ பிரபஞ்சம் உங்களை வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருக்க சொல்கிறாங்க. அதே சமயம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருங்க. சீரியஸாக எடுத்துக்காதீங்க. உங்களோடது உங்களுக்கு தான். எங்கேயும் போக போகிறதில்ல. எத்தனை ட்ராமா நடந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் உங்களை வந்து அடித்து போட்டு உங்களை வந்து குழப்பி விட தயாராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி வரீங்க. இந்த மாஸ்குலின் வந்து சோ டிட்டர்மைண்ட். என்ன, உங்களோட வேல்யூ அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற அந்த டேக்குள்ளே மாட்டிக்காதீங்க. இந்த பர்சன் நிச்சயமாக உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஜஸ்ட் பி ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். அந்த சந்தோஷம், இந்த பவுண்ட்ரிஸ் உங்கள் வாழ்க்கையில் இந்த கிங் ஆஃப் கப்ஸை காதை பிடிச்சி திருக்கி இழுத்துட்டு வரும். கவலையே படாதீங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.